அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸான ஒரு காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் எதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கௌரவமான ஒரு ராசின்னு சொல்லலாம். கம்பீரமான ஒரு ராசி, உழைப்பின் முக்கியத்துவம் கொண்ட ராசி. உழைக்கிறதுல மட்டும் கவலையே பட மாட்டீங்க. எந்த நேரத்தில் எந்த வேலையை கொடுத்தாலும் கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, பணம் சம்பாதனை அப்படிங்கிறது கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை சுக்கு தூளாக்கி கண்டிப்பாக கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு திறமையான ராசினி இந்த துலாம் ராசி. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் மற்றவங்க பார்த்து உங்களை ரசிக்கிற அளவுக்கு எந்த ஒரு செலக்டும் கரெக்டாக பண்ணுவீங்க. ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் சிறப்பான ஒரு ஆடைகளை வாங்குவீங்க. ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் நல்ல பொருட்கள் பார்த்து வாங்குவீங்க. ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் பக்குவமாக கரெக்டாக சிறப்பாக எது நமக்கு சரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுலையே நம்பர் ஒன்னாக தான் இருப்பீங்க. எல்லா விஷயங்களிலும் இங்கே சக்ஸஸாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சில பிரச்சனைகளும் சில கஷ்டங்களையும் அனுபவித்து, அதாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோலில் எப்படின்னா விட்டு கொடுத்து எதையுமே நம்மளுடைய குடும்ப கௌரவத்தை வெளியில் காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கௌரவத்துக்காக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் கஷ்டம்னா ஓடிப்பு உதவி செய்வீங்க. முகம் தெரியாத நபர்களாக இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த துலாம் ராசிக்காரருக்கு ரொம்ப அதிகம். ஆனால் எல்லாமே நம்ம நல்லதை எல்லாருக்கும் செய்தாலும் ஆனால் நமக்கு வர்றது பூராமே சில பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஆனால் சமீப காலத்தில் பார்த்துட்டோம்னா வேலையிலேயே சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க, சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, சிலரெல்லாம் வேலையே போயிடுச்சு, இன்றைக்கி வேறு வேலை நான் தேடிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த நிலையில் இதில் இருந்து மாற்றங்கள் நமக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு வேலைவாய்ப்பு அமையுமா அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் சரியாக பயன்படுத்திக்குவீங்க. எப்படி அமையும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு எது இழந்தீங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே கிடைக்கும். எது நம்ம நஷ்டம் அடைஞ்சோமோ அதை விட ஒரு படி லாபத்தையே நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தோம்னா சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது பெரிய அளவில் நம்ம சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சிறுசாக ஆரம்பித்து பெரிய அளவில் நம்ம சக்ஸஸ் பண்ணோம். ஆனால் அப்பேற்பட்ட தொழில் இன்றைக்கி என்னென்னா முடங்கி போச்சு. தொழில் மாதிரி சரியாக நடக்க மாட்டேங்குது. சரியான உற்பத்தி இல்லை, முதலீடு போட்டது எடுக்க முடியல, வரவுங்கிறது குறைஞ்சி போச்சு, விரைங்கிறது அதிகரிச்சிருச்சு. இன்றைக்கி போட்ட முதல் மட்டும் இல்லை, மறுபடியும் கடன் வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை. என்னவோ முதல்ல ஒரு வேலையாட்களை கூட நம்பி நம்ம உட்காந்து வேலை செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா சரியாக யாருமே நிரந்தரமாக நிற்க மாட்டேங்கிறாங்க. வர்றவங்க கொஞ்ச நாளில் விட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி ஒரு 10 பேரில் 50 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை, 500 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் உச்சநிலை அடைவார். அப்போது நாம் ஒரு முதலாளிங்கிற ஒரு அந்தஸ்து எப்போவுமே துலாம் ராசிக்காரருக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு கம்பெனிலேயே வேலை செய்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதலாளிங்கிற ஒரு அந்தஸ்தில், ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு நிலையில், அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை சொல்கிற ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசி திறமையானவங்க, கம்பீரமானவங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாரும் செய்கிறத விட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் பேரும் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா கஷ்டப்படுறது நாம்போ, உழைக்கிறது நாம்போ, செலவு அதாவது முயற்சி எடுத்து தூக்கத்தை கூட அதிகமாக இது பண்ணாமல், பணம் வரவு பணம் கணக்கு பார்த்து சம்பளத்துக்காக வேலை பண்ணாமல் திருப்திக்காக வேலை செஞ்சாலும் ஆனால் அந்த நல்ல பேர் வர்றதெல்லாம் இன்றைக்கி மற்றவங்களுக்கு. நம்மளுடைய பேரை, நாம் இருக்கக்கூடிய நல்ல பேரை கெடுக்கிற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதே சமயம் நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல. நாம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில், எந்த பொசிஷனில் நம்ம உட்காரணுமோ அந்த பொசிஷனில் மற்றவங்க இன்றைக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, நம்மளை உட்கார்ந்துருக்கிற இடத்த தள்ளி விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்படி கண்ணுக்கு முன்னால் சில குழப்பங்கள்
குளறும்படி சூழ்நிலைகள் உருவாக்குறது மற்றவங்களாக இருப்பாங்க. தெரிஞ்சிருந்தும் நாம் அதை சரிப்படுத்த முடியல. சூழ்நிலை மாறிடுங்கிற ஒரு நம்பிக்கை, இந்த மாற்றங்கள் ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் காலத்தை கடந்து அப்படியே வந்துட்டுருக்கிறீங்க. இந்த நேரத்தில் பார்த்தா வாழ்க்கைங்கிறதும் ஒரு பிரச்சனை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை கல்யாணம் பண்ணி இன்றைக்கி ஒரு இடத்துல சேர்ந்து வாழ முடியல. ஒன்று சூழ்நிலையினால் தள்ளியிருப்பாங்க, இல்லையா காரணமே இல்லாமல் விலகி இருக்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னவோ தெரியல, ஆரம்பிக்கிற போதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாள்பட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது இடையில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க இந்த பிரிவுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் சமீப காலத்தில் சங்கடங்களும் மன வேதனைகளும் வலிகளையும் கடந்து வந்துட்டுருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷத்தை, இணைவுகள் ஏற்படும். சில பேருக்கு பிரிவை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இந்த பிரிவு ஆனால் கூட பரவாயில்ல, அடுத்ததாவது ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு, மனக்கணக்கு போட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்தாலும் காலந்தான் தள்ளி போகுதே தவிர நம்மளால் காரியத்தை முடிக்க முடியல. சரிங்களா? எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியல. சிலருக்கு வாரிசுகள் இருக்குது, அவங்களுக்காக வாழ்ந்தாகணுமே, அவங்களுடைய வாழ்க்கைக்காக நாம் வந்து வாழ்ந்து தானே ஆகணும், கஷ்டப்பட்டாலும் எப்படியோ ஒன்று சமாளித்து தானே ஆகணும் அப்படின்னு என்னதான் பல்ல கடிச்சிக்கிட்டு எவ்வளோதான் வேதனைகள் சுமந்துட்டு சரிப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தாலும் பார்த்தோம்னா அப்பப்போ அந்த பிரச்சனைகள் சமாளிக்க முடிய மாட்டேங்குது. நல்லதே பண்ணாலும் குற்றங்கள் சொல்கிறாங்க, குறைகள் சொல்கிறாங்க, தவறுகள்ங்கிறது செய்யாத தவறுகளை செஞ்ச மாதிரி உருவாக்குறாங்க. இதனால் மன அழுத்தம், ஒரு விதத்தில் வேலை சுமை, இன்னொன்று பார்த்தோம்னா குடும்பத்தில் குழப்பங்கள். இந்த நிலையில் இருந்து மீண்டு வர்றதுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கினாலும் எல்லா கடவுளையும் வழிபடுறோம், எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம், நல்லது தான் நினைக்கிறோம். ஒரு பர்சன்டேஜ் கூட மற்றவங்க கஷ்டப்படணும், நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி எந்த ஒரு இது துலாம் ராசிக்காரர் பண்ணினது கிடையாது. அப்படி எல்லா நல்ல உள்ளம் நமக்கு இருந்தாலும் பிரச்சனைகள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா கிரக பெயர்ச்சிகளும் பலவீனமான ஒரு கிரக சஞ்சாரங்களை தான் நமக்கு சூழ்நிலை மாற்றங்கள் உருவாகிறதுக்கு காரணம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி சுப பவர் அடைஞ்சு அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறார். கம்பீரம், வெளிச்சம், பிறக்கம், உங்களுடைய மனசு கண்டிப்பாக சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உருவாக்கும். கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சே தீரும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் ஞானத்தை கிடைக்கும் ஆச்சுங்களா. யார் நமக்கு மோசம் செய்தாங்களோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த குரு பார்வை பலம் வாங்குறதுனால நன்மைகள் தான் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அற்புதமான ஒரு இதுதான். அதே இடத்துல சூரியனும் இருக்குதுங்க. 14ஆம் தேதி பெயர்ச்சி 7ஆம் இடத்துக்கு வரும்போது அற்புதம். சுக்கிரன் 19ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதுனால வாழ்க்கை, திருமணம், அன்பால் ஏமாற்றப்பட்ட நபர்களால் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், பிடித்த வாழ்க்கை சரியாக அமையலை, நினச்ச வாழ்க்கை கிடைக்கல, எதிர்பார்க்குற வாழ்க்கை கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் அமையக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு முன்னேற்றம். இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க. லக்னம் என்ன, தசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சுமங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதக யோகங்கள் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.